ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பேக்கிங் வீடியோவோட சேர்த்து சம் ப்ரிப்பகேஷன் கொஞ்சம் பிளான்ஸும் பாட்டிங் மிக்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த பிளான்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஒருத்தங்களுக்கு வந்து இது வந்து என்ன பேஸ்கெட் பிளான்ட். இந்த பேஸ்கெட் பிளான்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக க்ரோ ஆகக்கூடியது. இப்போ ஒரு சிலருக்கு பிளான்ஸே வளர்க்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கலாம். ஹேங்கிங்கில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து வல்லாரை இல்லை, இது ஒன்று தான் இருந்தது, அவங்க கேட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து திப்ளி. இது பாருங்கள், இந்த பிளான்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. காய் கூட காய்ச்சிருக்கு, திப்ளி கூட வச்சுருக்கு. அரிசி திப்ளி, இது அரிசி மாதிரியே இருக்கும் ஒயிட்டாக. ஸோ இதெல்லாம் நானே ப்ரிப்பகேஷன் போட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய தரையில் இருக்கிற பிளான்ட்ஸில் ப்ரிப்பகேஷன் போட்டு வளர்க்குறது தான். இவங்களுக்கு அப்படியே மண்ணோடு வச்சுருக்கேன். அந்த 3 பிளான்ட்ஸும் ஒருத்தங்களுக்கு, இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ஸோ இவங்க ரொம்ப நாளாக சொல்லி வச்சுருந்தாங்க. இது ஒரே பிளான்ட்டு தான் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தரையில் அந்த மாதிரி இடம் இருக்கும், வச்சிடலாம். ஆனால் ஒரு சிலர் பாட்டில் மட்டுமே செட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அவங்களுக்காக நம்ம வந்துட்டு இந்த பாட்டிங் மிக்ஸ் சொல்ல போகிறேன். எப்போவுமே கார்டன் சாயில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நல்ல காஞ்ச லீஃபு, அது நல்லா நிறைய எவ்வளோ இருக்கோ ஒரு 2 கை அளவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு வெர்மி கம்போஸ்ட், ஏதாவது ஒரு கம்போஸ்ட் மேன்யூர் நல்லா மக்கின உரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சார்கோல். அப்புறம் வந்துட்டு அந்த தென்னை மட்டை, தேங்காயிலேருந்து மட்டை உரித்து அது வந்து கட் பண்ணி இப்போ நிறையா சேல் பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் கிடைச்சா பாருங்கள். இல்லை அப்படின்னா இது மட்டுமே நிறைய லீஃபும் சார்கோலும் போட்டிங்கன்னா மண், அப்புறம் கொஞ்சம் மணல் ஆட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் அழுகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் போட்டு இந்த கலடியம், அக்லோனிமா, எபிப்ரிம்னம், போத்தோஸ் இது மாதிரியெல்லாம் வச்சு பாருங்கள். அதனோட க்ரோயிங் இதுவே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் போட்டிருப்பீங்க, கம்போஸ்ட் போட்டு எல்லாருமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பீங்க, வேறு எதுவும் போடு. இந்த சார்கோலும் இந்த தென்னை மட்டை அந்த கட் பண்ணி கிடைக்கும். ஸோ அதையும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். இந்த அக்லோனிமெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் நிறைய கன்று வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு டைம் அந்த பின்னாடி லைவ் ஒரு நாள் போடுறேன். ஸோ இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதனால் என்னால் போட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ப்ரிப்பகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஹியூர்னியா வெரைட்டிஸ் கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இந்த பாட்டிங் மிக்ஸ் போட்டு தான் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். இது ஆல்ரெடி எல்லாம் போட்டு வச்சது தான் இருந்தது இந்த மிக்ஸ் எல்லாம். ஸோ அதே பாட்டில் ஜிசி பிளான்ட் இருந்தது, இந்த பாட்டில் அதை எடுத்துட்டேன். ஸோ அதுதான் போட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்டு அந்த செடி வந்து எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் அடனியம் சீடு இருந்தது, அதையும் விதைச்சாச்சு ஒரு 3-4 பாட்டில். ஆல்ரெடி கொஞ்சம் விதைச்சிருந்தேன். ஸோ அதுவும் வளர்ந்துருக்கு. நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.